வணக்கம். ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்ஸில் ஒரு முக்கியமான பகுதியாக எது இருக்குன்னா கட் அவுட்டுங்கிற ஒரு ஆப்ஷன். இந்த கட் அவுட் ஆப்ஷனை பயன்படுத்தி நம்மளால் ஒரு பர்டிகுலர் ஹியூமனை நம்ம தனியாக காட்ட முடியும். அது எப்படி அப்படிங்கிறது தான் இதுக்கு நான் ஒரு சாம்பிள் பிக்சர் ஒன்று உங்களுக்காக நான் ஷோ பண்ணி காட்டுறேன். ஒரு குறிப்பிட்ட நபரை நம்ம ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த கட் அவுட்டுங்கிற ஆப்ஷனை தான் நமக்கு பயன்படும். இதை pixellabல இப்படின்னா ஸ்ட்ரோக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம தம்ப்நெயில் நம்மளுடைய வீடியோவுக்கு தம்ப்நெயில் ரெடி பண்ணும்பொழுது இதை ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய வியூஸே வேறு மாதிரி தான் இருக்கும். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் முழுமையாக சொல்லித்தரேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். பட் அசஸ்மெண்ட் பண்ணிக்கிறங்க. வீடியோக்குள்ளே நான் சாப்டர் கொடுக்குறேன். நீங்கள் சாப்டரை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான பகுதியில் பார்த்துக்கிறங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்திக்கங்க. இந்த ஸ்ட்ரோக் அல்லது கட் அவுட்டுங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி 2 விதமான அப்ளிகேஷன் இருக்குது. ஒன்று remove.pg, இன்னொன்று pixellab. முதல்ல நான் pixellab ஓப்பன் பண்ணிக்கிறேன். இல்லை 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிக்கிட்டு இமேஜ் சைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறங்க. இல்லை கஸ்டம் இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ராப் டவுன் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரொஃபைல் பிக்சர் ஸ்கொயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிறங்க. இதோட சைஸ் வித்து 1024, ஹைட் 1024. ஓகே கொடுத்துருக்குங்க. தேவையில்லாத எலமெண்ட்ஸை அழிச்சிடலாம். நமக்கு ஒரு பேக்ரவுண்டு தேவைப்படும். பிராண்டிங் பேக்ரவுண்டு தேவைப்படும். அதுக்கு நான் பேக்ரவுண்டும் அதெல்லாம் செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் செட் பண்ணிக்கிறீங்க. அப்படி இல்லைன்னா வேண்டியது கிடையாது. மேலே இருக்கக்கூடிய ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு ஃப்ரம் கேலரின்னு இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே உங்களுடைய ஃபைல் மேனேஜருக்குள்ளே ஓப்பன் ஆகிக்கிறோம். இதில் remove.pg இருக்கும். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை நான் எரேஸ் பண்ணிட்டேன். கொடுத்துக்கிறேங்க. இப்போ எனக்கு இந்த பார்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் கொஞ்சம் ஒரு சில பிக்சர்ஸ் இருக்குது. அதை நான் எரேஸ் பண்ணணும். அதுக்கு நான் எரேசர் டூலை பயன்படுத்திக்கிறேன். இதில் எதை பயன்படுத்திக்கிங்க அப்படின்னா இந்த பக்கத்தில் ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கொயரை பயன்படுத்திக்கிங்க. பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு தேவையான ஆளை மூவ் பண்ணிக்கிறீங்க. நமக்கு அதோட வேண்டியிலேருந்து ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம எரேஸ் பண்ணுவோம். கீழே இருக்கக்கூடிய அந்த இதை கொஞ்சம் பெருசாக லென்ஸை பெருசாகிக்கிறோம். பெருசாகிக்கிட்டு நமக்கு எந்த அளவுக்கு அழிக்க முடியுதோ அழிச்சு பார்ப்போம். ஓகே, இந்த அளவுக்கு போதுமானது. கொடுத்துட்டு டிக் பண்ண ஓகே பண்ணிடுங்க. ஓகே ஆயிடுச்சு. நமக்கு ஓரளவுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னு தோணுது. திரும்ப அகைன் செட் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு ஸ்ட்ரோக்குன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரோக்குங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள்டு பண்ணி விடுங்க. எனேபிள் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன விதமான கலர் தேவைப்படும் அந்த கலரை நீங்கள் கொடுத்துக்கிறங்க. அவ்வளவுதான். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் எதை கொடுக்குறீங்க அப்படின்னா மஞ்சள் கலரே கொடுத்தீங்கன்னா இன்னும் ஹைலைட்டாகவே இருக்கும். இப்போ இந்த பிக்சருக்கும் இன்னொரு பிக்சர் ஓப்பன் பண்ணி அந்த பிக்சருக்கும் உள்ள வித்தியாசத்தை மட்டும் நீங்கள் கமெண்ட்ஸ் பாருங்கள். மறுபடியும் அப்புறம் கேலரியில் போயிட்டு இதை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாத பிக்சரை உங்களுக்கு காட்டுறேன்.
இது வந்து பேக்ரவுண்ட் இப்போ வந்து லோட் பண்ணாது. பேக்ரவுண்டு வந்து பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணாத பிக்சர்ஸு. இந்த பிக்சருக்கு வந்து நான் வந்து ஸ்ட்ரோக் கொடுக்குறேன். ஓகே, ஸ்ட்ரோக் கொடுக்குறேன். இப்போ புரிஞ்சிருக்கும். இந்த கலருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு லோட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கு கொடுத்ததுக்கும் முதல்ல கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதோட ஸ்ட்ரோக் வந்து வித்தியாசங்கள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஆப்ஷனுக்கு பேர் தான் கட் அவுட்டு. இதே வந்து நீங்கள் வேறு ஒரு அப்ளிகேஷன் வந்து ஃபோட்டோ எடிட்டிங் அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து கட் அவுட்னே இருக்குது. உதாரணத்துக்கு இன்ஷாட்டில் வந்து கட் அவுட் ஆப்ஷன்னே தனியாக இருக்குது. பட் நம்ம வந்து பிக்சலாக நீங்கள் செய்யணும்னு வந்து நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் தான், இந்த மெத்தட் தான் உங்களுக்கு வந்து சரியாக வரும். இவ்வளோ தான் இந்த வந்து ப்ராசஸ்ஸு. இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.